பிப்ரவரி 27 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? துன்பம் நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் என்பதே. இன்றைய தியான வசனமானது துயரத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் செல்கிற தேவ பிள்ளைகளின் புலம்பல்களே. கர்த்தர் ஒருபோதும் தாம் தெரிந்து கொண்டவர்களை விட்டு தூரம் போகிறவர் அல்ல. அப்படியானால் இந்த பக்தன் ஏன் இவ்வாறு புலம்புகிறார் என்று பார்த்தால், தன்னுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையுமே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற மனிதன் இதிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்ற மாம்ச சிந்தனைகளாலும், மேலும் தனக்கு எதிராக போராடுகிற சத்துருக்களின் பலத்தையே எப்போதும் பெரிதாக எண்ணி பயந்து கலங்கி கொண்டிருக்கும் யாவருக்கும் கர்த்தர் தூரமாகவே காணப்படுவார். அவர் தம்முடையவர்களை விட்டு ஒருபோதும் தூரம் போகிறவர் அல்ல. நம்முடைய பயங்களும் கலக்கங்களாலும் நாமே அவரை விட்டு தூரமாகிறோம். மேலும் சிலர் மனுஷர்களுடைய ஆலோசனைகளாலும் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு செய்கிற பிரயத்தனங்களாலும் தேவனை விட்டு தூரமாவார்கள். இதனை ஏசாயா 30:1-2 என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறொரு கூட்டத்தார் மனுஷ கற்பனைகள் அடங்கிய போதனைகளாலும் சத்தியத்திற்கு மாறான கள்ள உபதேசங்களாலும் கர்த்தருக்கு தூரமாவார்கள். இதையே 2 தீமோத்தேயு 4:3 தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள். அடுத்ததாக, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் சேராமல் இயந்திரத்தனமாய் கடமைக்காக அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் தூரமாய் காணப்படுவார். இதையே ஏசாயா 29:13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. ஆகவே முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் சேருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமேன். அல்லேலூயா.